கல்வியில் இருந்த சிரமத்தை ஓவியமாக மாற்றிய கோவை தனிஷா 100க்கும் மேற்பட்ட ஓவியங்களை காட்சிப்படுத்தி கவனமீர்ப்பு. கற்பதில் தனக்கு இருந்த சிரமங்களை சரியாக புரிந்து கொண்டு தனது கவனத்தையும் திறமையையும் ஓவியத்தில் செலுத்திய கோவையை சேர்ந்த தனிஷா கிருஷ்ணன் ராஜேஷ் பல்வேறு கருப்பொருட்களில் 100க்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்து அசத்தியுள்ளார். குழந்தைகளின் உணர்வுகள், கனவுகள், திறன்கள் மற்றும் அவர்களுக்குள் இருக்கும் தனித்துவமான சிந்தனைகளை வெளிப்படுத்தும் வகையில் தனிஷா வரைந்த ஓவியங்கள் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. டிஃபரண்ட் மைண்ட்ஸ் ஈக்குவல் ட்ரீம்ஸ் என்ற தலைப்பிலான தனிஷாவின் ஓவிய கண்காட்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள கஸ்தூரி சீனிவாசன் கலாச்சார மையத்தில் நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் 19 முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் தனிஷாவின் கற்பனை திறன், உணர்வுகள் மற்றும் வித்தியாசமான பார்வையை வெளிப்படுத்தும் பல்வேறு ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. இது குறித்து மாணவி தனிஷா கூறுகையில், கற்றல் குறைபாடு என்பதை தாண்டி அனைவருக்கும் தனி திறமைகள் இருப்பதாகவும் அவற்றை புரிந்து கொண்டு பயிற்சி எடுத்தால் தம்மை போல் யாராலும் சாதிக்க முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தனது தனித்துவமான திறமையை அடையாளம் கண்டு அதனை ஓவியக் கலையின் மூலம் வெளிப்படுத்தி வரும் தனிஷாவின் முயற்சி பலருக்கும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. வேறுபட்ட சிந்தனைகள், சமமான கனவுகள் என்ற கருத்தை மையமாக கொண்டு நடைபெறும் இக்கண்காட்சியை பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள், கலை ஆர்வலர்கள் என பலரும் கண்டு வியந்து வருகின்றனர். ஹாய், நான் தனிஷா. எனக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்குது. எனக்கு படிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தது. நான் 2-3 ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. எனக்கு பெருசாக அவேர்னஸ் கிடைக்கல. ஸோ எனக்கு வந்து 10th கிரேடில் ஒரு டீச்சர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், சைல்ட் சைக்காட்ரிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணுவாங்கன்னு. அங்கே போகும்போது எனக்கு டயக்னோஸ் பண்ணிட்டு அவங்க வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க. இது வந்து தேவைப்படுது, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் எனக்கு கொஞ்சம் ஆங்ஸைட்டி, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இருந்துச்சு அண்ட் ADHD இருந்துச்சு. ஸோ அப்புறமா எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணிச்சு. முன்னாடி வந்து டீச்சர் வந்து நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சாங்க. இந்த எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது டீச்சர் ரியலைஸ் பண்ணாங்க, நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன், எனக்கு அந்த டேலண்ட் இருக்குது, என்னால் பண்ண முடியும்னு. ஸோ அவங்களும் இன்னும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு நான் நல்ல மார்க்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மார்க் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. அந்த மார்க்